friends, welcome to our channel. இன்றைய ஸ்பெஷல் ஒரு ஸ்வீட் தான் நம்ம பார்க்க போறோம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் இது பிரெட் குலோப் ஜாமுன். பிரெட் வச்சு எப்படி கொஞ்சம் ஈஸியா கொஞ்சம் டிஃபரெண்டா நான் பண்ணிருக்கேன். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பாக்கெட் பிரெட் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 9 ஸ்லைஸ் கிடைச்சது. இதில் உள்ள ஓரங்கள்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் உள்ள ஓரங்கள்லாம் நம்ம எதுக்கு கட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய பிரெட் குலோப்ஜான் பண்ணுறதுக்கு பேட்டர் ரெடி பண்ணுறப்ப இது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், சரியாக மிக்சிங் ஆகாது, ஈவனாக இருக்காதுங்கிறதுக்காக நம்ம எல்லாமே ரிமூவ் பண்ணிடுறோம். எல்லா பிரெட் ஸ்லைஸில் உள்ள ஓரங்கள் எல்லாம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். பிரெட் துண்டுகளை மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி பவுட்ரு பண்ணி கூட எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு டைரெக்டாக இந்த பீசஸ் எல்லாம் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம், ஈஸியாக இருக்கும். பிரெட் வந்து டோஸ்ட் பண்ணிட்டும் செய்யலாம். நான் இன்றைக்கி பால் மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த பேட்டரை. இந்த மாதிரி நான் பால் சேர்த்து பிரெட்டு வந்து பேட்டர் ரெடி பண்ணுறப்ப கொஞ்சம் எனக்கு லூஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு. இது கூட நான் கொஞ்சமாக ஒரு 1/2 கப்பு வந்து கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரியும் சேர்த்து செய்யலாம். சம்டைம் வந்து பேட்டர் வந்து லூஸ் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி கோதுமை மாவு ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. டைரெக்டாகவும் நீங்கள் பிரெட் குலோப்ஜான் அந்த ப்ரெட்டு வச்சுமே நல்லா செய்யலாம். எனக்கு கொஞ்சம் இன்னைக்கு லூஸாக இருக்கிறதுனால நான் அந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ பால்ஸ் எல்லாம் நம்ம உருட்டிடலாம். ஆஸ் யூஷுவலாக நம்ம பிரெட் குலோப்ஜான் மாவில் நம்ம செய்கிறப்ப உருண்டைகள்லாம் நம்ம எப்படி உருட்டுவோமோ அதே மாதிரி கிராக் இல்லாமல் உருட்டி எடுத்துக்கோங்க. நம்ம பிரெட்டும் கோதுமை மாவும் வச்சு செஞ்சுருக்கோம். இந்த மெத்தடும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பாருங்க, கிராக் இல்லாமல் நான் எல்லா பால்ஸையுமே உருட்டி எடுத்துட்டேன். இப்போ கடாய் வச்சிடலாம். சிரப்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு 1 கப் நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை மூழ்கி கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே இருக்கு. இந்த பாகுக்கு வந்து சின்னதாக கம்பி பதம் இருந்தால் போதும். ஓகே, பாகுக்கு நல்லா சர்க்கரை கரைஞ்சிருச்சு. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கோங்க ஸ்வீட்னஸ்க்காக. ஒரு 5 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இது கூட உங்கள்கிட்ட சஃப்ரான் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். இப்போ பாகு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இந்த பாகு வந்து கட்டி விழாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஜூஸ் சேர்த்துருக்கோம், லெமன் ஜூஸ், அவ்வளோதான். அடுத்து கடாய் ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் விட்டுட்டு ஒரு பால்ஸை நீங்கள் போட்டு பாருங்கள். கிராக் இல்லாமல் பிரிஞ்சிடாமல் நல்லா நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள். ஓகே, நான் இப்போ எல்லாமே பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். நான் குலோப் ஜாமுன் உருண்டைகள்லாம் கொஞ்சம் பெருசாகவே நான் உருட்டி எடுத்திருக்கேன். அப்போ தான் நல்லா ஜூஸில் நல்லா ஊறி சுகர் சிரப்பில் ஊறி நல்லா குண்டு குண்டாக கிடைக்கும் நமக்கு குலோப் ஜாமுன். ஓகே, நல்லா பொரிஞ்சிருச்சு. பாருங்க, வெடிப்பு இல்லாமல் எவ்வளோ சூப்பராக கிடைச்சிருக்கு பாருங்க. நம்மளுடைய ஸ்டவ்வை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பால்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். அடுத்த செட்டு நான் போட்டு எடுத்துக்கிறேன்.
பிரெட் வந்து ஈஸியாக எப்போதுமே பிரெட் குலோப் ஜான் பண்ணுறப்ப ஈஸியாக வெந்துடும். ஆல்ரெடி பேக் ஆனது தான் நமக்கு பிரெட் எல்லாம். ஸோ அது கூட நம்ம கோதுமை மாவு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சமாக வேகும், கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, இந்த செட்டும் நான் போட்டு பொரிச்சு எடுத்துட்டேன். எல்லா பால்ஸும் பொரிச்சு நமக்கு எவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்கள், எந்த கிராக்ஸும் இல்லாமல். இப்போ நம்ம சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிடலாம் பால்ஸ் எல்லாம். இந்த பால்ஸ் எல்லாமே சுகர் சிரப்பில் உள்ளது ஹீட்டெல்லாம் ஆறுனதுக்கப்புறம், இந்த பால்ஸில் உள்ள ஹீட்டெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஜூஸ் எல்லாம் நல்லா ஃப்ளப்பியாக நல்லா ஜூஸியாக இறங்குறதுக்கு ஒரு 2 to 3 hours வந்து அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு குலோப் ஜாமுன் சூப்பராகவே ரெடி ஆகிடும். ஓகே, நல்லா ஊறிட்டுருக்கு. ஆஃப்டர் 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நான் எடுத்து பார்க்குறேன் எப்படி இருக்குது பாருங்கள் குலோப் ஜாமுன். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒரு குலோப் ஜாம் நான் எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சுகர் சிரப்லாம் உள்ள இறங்கி எவ்வளோ ஜூஸியாக நல்லா ஃப்ளப்பியாக நமக்கு கிடச்சிருக்கு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்டியாக சாப்பிட்டா ஹெல்த்தியாக இருப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.